ஓம் சாந்தி 14/3/2024 சாக்கார முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் படிப்பை ஒருபோதும் தவறவிடக்கூடாது. படிப்பின் மூலம்தான் ஸ்காலர்ஷிப் கிடைக்கின்றது. அதனால் பாபாவின் மூலம் கிடைக்கும் ஞானத்தை கிரகித்து கொள்ளுங்கள். கேள்வி: தகுதியான பிராமணர் என்று யாரை சொல்வார்கள்? அவர்களின் அடையாளத்தை சொல்லுங்கள். தகுதியான பிராமணர் என்று யாருக்கு சொல்வார்கள்? அத்தகைய குழந்தைகளுடைய அடையாளம் என்ன? இதில் ஒரு 6 அடையாளங்களை பாபா சொல்லியிருக்காரு. இதை நம்ம கவனமாக கேட்கலாம். முதல் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்: யாருடைய வாயில் கீதை ஞானம் மனப்பாடமாக உள்ளதோ, யாருடைய வாயில் இந்த கீதா ஞானம் மனப்பாடமாக உள்ளதோ. இரண்டாவது, யார் அநேகரை தங்களுக்கு சமமாக ஆக்கிக்கொண்டே இருக்கிறார்களோ. 3, அநேகருக்கு ஞான செல்வத்தின் தான புண்ணியம் செய்கிறார்களோ. 4, ஒருபோதும் தங்களுக்குள் அபிப்பிராய பேதத்தில், அதாவது கருத்து வேறுபாட்டில் வராமல் இருக்கிறார்களோ. 5, எந்த ஒரு தேகதாரி மீதும் புத்தி சிக்கிக் கொள்ளாது இருக்கின்றதோ. 6, பிராமணன் என்றால் யாரிடம் எந்த ஒரு பூதமும் இல்லாமல் இருக்கிறதோ. யார் தேக அகங்காரத்தை விட்டு ஆத்ம அபிமானியாக இருப்பதற்கான முயற்சி செய்கிறார்களோ அவர்கள்தான் தகுதியான பிராமணர்கள் எனப்படுவார்கள். ஓம் சாந்தி. எந்த ஒரு தேகதாரியும் ஒருபோதும் ராஜயோகத்தின் ஞானத்தை அல்லது நினைவு யாத்திரையை கற்றுத்தர முடியாது. ஒரே ஒரு தந்தை தான் கற்றுத்தருகிறார். நீங்கள் கற்றுக்கொண்டு பிறகு மற்றவர்களுக்கு கற்றுத்தருகிறீர்கள். உங்களிடம் கேட்பார்கள், உங்களுக்கு இதை யார் கற்றுத்தந்தார் என்று. உங்கள் குரு யார் என்று கேட்பார்கள். ஏனென்றால் ஆசிரியரோ ஆன்மீக விஷயங்களை கற்றுத்தருவதில்லை. இதையோ குருதான் கற்பிக்கிறார். இதை குழந்தைகளாகி நீங்கள் அறிவீர்கள். நமக்கு குரு கிடையாது, நமக்கு சத்குரு இருக்கிறார். அவர் சுப்ரீம் என சொல்லப்படுகிறார். பாபா சொல்கிறார், செல்வந்தர்கள், நல்ல நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் அநேகர் வருகின்றனர். எங்களுக்கு சிவ பாபாவின் களஞ்சியத்திலிருந்து பாலனை கிடைப்பதில்லை என்று யாரும் சொல்வதில்லை. அனைவருக்கும் பாலனை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. சிலர் ஏழைகளாக இருக்கின்றனர், சிலர் பணக்காரர்களாக உள்ளனர். பணக்காரர்களை விட ஏழைகள் நல்ல பாலனை பெறுகின்றனர். இதில் பயப்படுவதற்கான விஷயம் எதுவுமே கிடையாது. நாம் பாபாவினுடையவர்களாக ஆகிவிட வேண்டும் என அநேகர் விரும்புகின்றனர். ஆனால் அதற்கான தகுதி உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும். ஆரோக்கியமும் வேண்டும். ஞானமும் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அரசாங்கமும் அதிகம் சோதித்து கொண்டிருக்கிறது. இங்கேயும் அனைத்தும் பார்க்கப்படுகின்றது. சேவை செய்ய முடியும், நம்பர்வாரோ இருக்கவே செய்கின்றனர். பாபா கூறுகின்றார், இந்த ஆன்மீக, அதாவது உலகிய அரசாங்கத்திற்கு 8 மணி நேரம் சேவை செய்கிறீர்கள். அதனால் என்ன கிடைக்கிறது? 1000 கொடுங்கள், 5000 கொடுங்கள், அவ்வளவுதான். இந்த அரசாங்கத்தின் சேவை செய்வதன் மூலம் நீங்கள் பல கோடிக்கு அதிபதி ஆகிறீர்கள். ஆக எவ்வளவு மனதார சேவை செய்ய வேண்டும்? 8 ரத்தினங்கள் உருவாகி இருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக 8 மணி நேரம் பாபாவை நினைவு செய்திருப்பார்கள். பக்தி மார்க்கத்தில் அதிகம் நினைவு செய்கின்றனர், நேரத்தை வீணாக்குகின்றனர், எதுவும் கிடைப்பதில்லை. கங்கா ஸ்நானம், ஜபம், தபம் முதலியவற்றை செய்வதன் மூலமாக தந்தை கிடைப்பதில்லை. அவரிடமிருந்து ஆர்த்தி கிடைப்பதற்கு
இங்கோ உங்களுக்கு பாபாவிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கின்றது. அதாவது உலகிய மனிதர்களுக்கு தந்தை கிடைக்கவில்லை. ஜபம் தவம் செய்யும் பொழுது ஆஸ்தி கிடைக்காது. ஆனால் இங்கு சிவபாபா தந்தையாக இருக்கின்றார். அதனால் பாபாவிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கின்றது. நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, ஸ்ரீமத்தை விட்டு ஒருபோதும் மற்றவர்களின் வழிப்படி நடக்கக்கூடாது. தலைகீழான விஷயங்களில் வந்து படிப்பிலிருந்து முகத்தை திருப்பிக் கொள்ளக்கூடாது. அபிப்பிராய பேதத்தில் ஒருபோதும் வரக்கூடாது. இரண்டாவது, தன்னை சோதித்து பார்க்க வேண்டும். நாம் எங்கேயாவது கவனக்குறைவாக இல்லாமல் இருக்கிறோமா? படிப்பின் மீது முழு கவனம் இருக்கிறதா? சமயத்தை வீணாக்காமல் இருக்கின்றோமா? ஆத்ம அபிமானி ஆகியிருக்கிறோமா? ஆன்மீக சேவையை மனதார செய்கிறோமா? இப்படி இந்த மாதிரி விஷயங்களை தன்னைத்தான் சோதனை செய்து பார்க்க வேண்டும். எப்படி எங்கேயாவது கவனக்குறைவாக இல்லாமல் இருக்கிறேனா? எப்போவுமே அலர்ட்டாக இருக்கிறேனா? படிப்பின் மீது முழு கவனம் இருக்கிறதா? எங்கேயாவது நான் நேரத்தை வீணாக்குவதில்லை தானே? ஆத்ம அபிமானியாக இருக்கிறேனா? ஆன்மீக சேவையை உள்ளபூர்வமாக செய்கிறேனா? இப்படி தன்னை சோதிக்க வேண்டும். இன்றைய வரதானம். ஆன்மீக அதிகாரத்தின் கூடவே அகங்காரியாகி சத்திய ஞானத்தை பிரத்யக்ஷ ரூபத்தில் வெளிப்படுத்தும் உண்மையான சேவாதாரியாகுக. ஆன்மீக அதிகாரத்தின் கூடவே அகங்காரியாகி சத்திய ஞானத்தை பிரத்யக்ஷ ரூபத்தில் வெளிப்படுத்தும் உண்மையான சேவாதாரியாகுக. விளக்கம். எவ்வாறு மரமானது முழுமையான பலன்களை தரும் நிலைக்கு வந்தவுடன் தணிந்திருக்கிறது, அதாவது பணிவாக இருந்து சேவை செய்கிறது, அவ்வாறே ஆன்மீக அதிகாரமுடைய குழந்தைகள் எவ்வளவு பெரிய அதிகாரம் உடையவர்களாக இருந்தாலும் அந்த அளவிற்கு பணிவாக இருந்து கொண்டு அனைவருக்கும் அன்பானவராக இருப்பார்கள். அற்பகால அதிகாரம் உடையவர்கள் அகங்காரத்தோடு இருப்பார்கள். ஆனால் சத்தியத்தின் அதிகாரம் உடையவர்கள் அதிகாரத்தின் கூடவே அகங்காரமில்லாமல் இருப்பார்கள். இதுவே சத்திய ஞானத்தின் பிரத்யக்ஷ ரூபமாகும். உண்மையான சேவாதாரியின் உள்மனதில் எவ்வளவு அதிகாரம் இருக்கிறதோ அவ்வளவு அவர்களுடைய பேச்சில் அன்பு மற்றும் பணிவு நிறைந்திருக்கும். ஸ்லோகன். பாக்கியத்திற்கான ஆதாரம் தியாகமாகும். தியாகமின்றி பாக்கியம் கிடைக்காது. பாக்கியத்திற்கான ஆதாரம் தியாகமாகும். தியாகமின்றி பாக்கியம் கிடைக்காது. நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.